எல்லோருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட முழு முதல் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழனுக்கும் ஆங்கில புலமைங்கிற இந்த மகத்தான அரிய திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். இந்த வீடியோ ஒரு 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 மைல் ஸ்டோன் வீடியோ. ஏன் அப்படின்னா 12 டென்ஸ் இருக்குது, 8 வாய்ஸ் இருக்குது. இது 12வது டென்ஸு, கடைசி டென்ஸு. இதுக்கு முன்னாடி 11 டென்ஸ் வீடியோவை 11 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சராக நம்ம போட்டிருக்கோம். கட்டாயமாக இந்த 11ஐயும் பார்த்துட்டு இந்த வீடியோ 12க்கு வாங்க. இது ரொம்ப அருமையான கடைசி வீடியோ டென்ஸில் இருக்கும். ஸோ பண்ணிட்டு வாங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்தவங்க என்னோட இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வாங்க இந்த காணொலிக்குள்ளே போவோம். இந்த 12வது வீடியோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் மாதிரி, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் மாதிரி ஃப்யூச்சரில் போகிறது. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இதுதான் அந்த 12வது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரு, 12வது டென்ஸு, கடைசி ஆக்டிவ் வாய்ஸு. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். I will have been writing a letter. 3 சப்போர்ட்டிங் வெர்ப் பாருங்கள், இந்த உதவி செயல் வார்த்தைன்னு. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், I will have been seeing a picture or I will have been seeing a movie. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருப்பேன். அதான் எழுதி கொண்டே இருப்பேன்னு ரொம்ப நெடியில் எழுதிட்டு போகிறது. எப்படி அப்படின்னா அது பாஸ்டில் ஆரம்பித்து ப்ரெசண்ட்டில் ஃப்யூச்சர்லேயும் போயிட்டே இருக்கும். ஃப்யூச்சரில் நமக்கு கண்ணு கட்டின தூரம் வரலும் போயிட்டு இருக்கும், முடியவே முடியாது. அந்த மாதிரி ஒரு செயல் நடந்தால் அதுக்கு இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி நான் ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ பெரிய படமாக இருக்கும். நாளைக்கு தான் நான் பார்க்க போகிறேன். ஒரு 5-6 மணி நேரம், ஒரு 5-6 மணி நேரம் நம்ம பார்க்குறது. ஐ வில் ஹாவ் பீன் சீயிங் எ மூவி. ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். ஸோ நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருப்பேன். நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருப்போம். We will have been writing a letter. You will have been writing a letter. You will have been writing a letter. நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருப்பாய். நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருப்பாய். நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருப்பீர்கள். He will have been writing a letter. அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருப்பான். She will have been writing a letter. அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருப்பாள். It will have been writing a letter. அது ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கும். They will have been writing a letter. அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருப்பார்கள். ஸோ இந்த இடத்துல கொண்டே இருப்பார்கள்னா, நான் ஃப்யூச்சரில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு செயல் நடந்து முடியாமல் இன்னும் போயிட்டே இருக்கும். இன்னைக்கு போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பை த எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் வருஷ கடைசியில் ஐ வில் ஹவ் பீன் லிவிங் இன் கோயம்புத்தூர் ஃபார் 10 years. ஸோ நெக்ஸ்ட் வருஷம் முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக நான் கோயம்புத்தூரில் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். அப்படின்னா என்னென்னா பாஸ்டில் இருந்து ப்ரெசண்ட்டில் இன்னும் ஃப்யூச்சரில் நான் இன்னும் போயிட்டே இருப்பேன். 10 வருஷம் நான் இருக்கேன், இன்னமும் நான் போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறத குறிக்கிறது. ஐ வில் ஹவ் பீன் லிவிங் இன் கோயம்புத்தூர் ஃபார் 10 years பை த எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர். ஸோ ஃப்யூச்சரில் முடியாமல் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். இது முதல் வகை. ஸோ 2வது 3வது வகை நமக்கு தெரியணும். 2வது வகைங்கிறது நெகட்டிவில் நீங்கள் போட்டு ஐ வில் ஹவ் பீன் அப்படின்னு வில் ஹவ் பீன்னு 3 சப்போர்ட்டிங் வெர்ப் இருக்கிறதுனால வில்லுக்கும் ஹேவுக்கும் 2வதுக்கும் 3வது முதலுக்கும் 2வது சப்போர்ட்டிங் வெர்புக்கும் நடுவில் நீங்கள் நாட்டை போட்டு சொல்லலாம். ஐ வில் நாட் ஹவ் பீன், ஐ வில் நாட் ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். We will not have been writing a letter. You will not have been writing a letter. You will not have been writing a letter. He will not have been writing a letter. She will not have been writing a letter. It will not have been writing a letter. They will not have been writing a letter. Ramesh and Mahesh will not have been writing a letter. ரொம்ப சிம்பிளுங்க, எங்கேயுமே எதுவுமே மாறாது. will not have been அப்படியே இருக்கும். ஐயிலேருந்து நீங்கள் ரமேஷ் அண்ட் மகேஷ் வரலும் எங்கேயுமே இது மாறாது. ஸோ ஃப்யூச்சரில் எல்லாமே ஈஸி தான், இதுவும் ஈஸி தான். ஸோ 3வது வகை, 3rd டைப் அப்படிங்கிறது கொஷின் ரொம்ப ஈஸி. அந்த வில்லை மட்டும் எடுத்து வெளியில் போட்டுக்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி பண்ணோம் 3 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்பர் 9, 10, 11 பண்ண மாதிரி 12லையும் இந்த 3ஐயும் அப்படியே பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்படி தான் பண்ணணும். எப்படி? will I have been writing a letter. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருப்பேனா? will I have been seeing the movie. நான் அந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டே இருப்பேனா? பாருங்கள், will I have been writing, will we have been writing,
will you have been writing, will you have been writing, will he have been writing, will he have been writing, will she have been writing, will it have been writing, will they have been writing, will Ramesh have been writing, will Ramesh and Mahesh have been writing. ரொம்ப சிம்பிளாக இப்படி தான் நீங்கள் வந்து கொண்டு வரணும். ஃபியூச்சரில் எப்பயுமே ஈஸி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா ஃபியூச்சர் டென்ஸுக்கும் மாடல்ஸ் MODLஸ்னு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்ல பயனுள்ள ஒரு பிரயோகம் இருக்குது. மாடல்ஸ் இந்த இடத்துல ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங்கில் ஐ வுட் ஹாவ் பீன் ரைட்டிங், I should have been writing. Look at that. I must have been writing. I could have been writing. I may have been writing. I might have been writing. So அது வந்து நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்க வேண்டும். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்க வேண்டும். ஸோ நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்க முடியும். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்க முடிந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து மீன் வந்து பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி தான், அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமானதும் கூட. ஸோ இந்த 12 வாக்கியங்களை 12 கட்டமைப்பை நம்ம பார்த்தோம். எகெயின் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னென்னா, இது ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்தா இது நீங்கள் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் வந்து தரவு ஆகாது. மினிமம் ஒரு 7 வாட்டி 8 வாட்டினாவது இந்த முதல் வாக்கிய அமைப்புலேருந்து முதல் வீடியோலேருந்து 12 வீடியோ வரை நீங்கள் பாருங்கள். இது இல்லாமல் இன்னொரு 8 வாக்கியம் வந்து இன்னொரு 8 வாக்கிய அமைப்பு வந்து செயற்பாட்டு வினைக்கு இருக்குது. விரைவிலேயே நம்ம அந்த வீடியோவோட சந்திப்போம். அதுக்கு முன்னாடி கட்டாயமாக நீங்கள் இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, இந்த 12 வீடியோ நல்லா பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு கட்டாயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அது அடுத்த 8 வாய்ஸ் வீடியோவுக்கு வர எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. விரைவில் பேசிவ் வாய்ஸ் அந்த டைட்டிலோடு உங்களை சந்திக்கிறேன்.